ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டாக பண்ணக்கூடிய ஒரு நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். அந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இந்த கரும்புள்ளி, கருவளையம், டார்க் பாஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க் கூட, தழும்பு கூட மறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த ஒரு க்ரீமை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு டைம் யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை வந்துட்டு அமேசிங்காக கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல்லு தான். ஆமாங்க, கற்றாழை ஜெல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த செடியிலிருந்து கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இது பியூர் ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஹிமாலயாவோடது எடுத்துக்கிறேன். இந்த அலோவேரா ஜெல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோற்று கற்றாழை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஷைன் பண்ணி கொடுக்கும். இப்போ ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு தாங்க. கடலை மாவு வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல்லோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற அந்த டேன் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, வெயிலில் போயிட்டு நம்ம ஃபேஸ் வந்து டேனாக இருக்கும். அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணும். அது அலோவேரா ஜெல்லில் விட்டமின் ஏ, இ, சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக கொண்டு வரது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த அலோவேரா ஜெல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி, ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் சரி இந்த அலோவேரா ஜெல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது கூட வந்துட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள் வந்து நான் சேர்க்க போகிறேன். இது வந்து 2 rupees காஃபி தூள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை பெரிய பாக்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா டேனாக இருக்கோம், இல்லை நம்ம உடனே வெள்ளையாகணும், நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காஃபி தூள் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காஃபி தூள், கடலை மாவு, அலோவேரா ஜெல் இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 3மே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் இருக்க அந்த டார்க் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துரும். அதுக்கப்புறம் கருவளையம் கூட இல்லாமல் வந்து இது பாதுகாக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற 3 பொருளுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்க அதை அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு சோற்று கற்றாழை, அதுக்கப்புறம் காஃபி தூள், கடலை மாவு இது 3த்தையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ நீங்கள் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அதை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொலன்னு தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த காஃபி தூள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வர்ற மாதிரியே இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கடலை மாவு வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்க போகிறேன். க்ரீமை வந்து நம்ம நைட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அதோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நார்மல் வாட்டரில் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வச்சோ இல்லை இந்த மாதிரி கையாலேயோ வந்துட்டு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மோடில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கும்பர் 2 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கண்ணில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸாக படுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.